ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர், அதாவது வந்து வட்டார கல்வி அலுவலர், இதில் ஹிஸ்ட்ரி பார்ட்டில் ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த யூனிட்டில் ஹிஸ்ட்ரி அண்டு பாலிட்டி ரெண்டும் சேர்த்து ஒரு 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அதில் ஹிஸ்ட்ரி பார்ட்டில் அதிகமான ஒரு 12 கொஸ்டின் வரைக்கும் வந்து நமக்கு கேட்பாங்க. பாலிட்டியில் வந்து ஒரு 8 கொஸ்டின் பக்கம் கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிந்து வெளி நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி ஒரு இந்த கிளாஸில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து எதுனா ஹரப்பா. ஓகேங்களா? இது மாதிரி நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை ஹைலைட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷனுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தொன்மையான சிவகங்கை, அதாவது எங்கே அப்படின்னா வைகை நதியில் வந்து அமைஞ்சிருக்கு அந்த கீழடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சிவில் லத்தீன் மொழி நாகரிகம். ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை, அப்படி இல்லைன்னா வந்து கார்பன் 14. இதுக்கு வந்து நமக்கு ஒரு கிளாஸ் மாதிரி இதுக்கெலாம் ஒன்றும் தேவைப்படாது. நம்ம ஸ்கூல் புக்கிலலாம் படிச்சிருப்போம். அதையும் தாண்டி டிகிரி லெவலில் என்னென்ன கொஸ்டின் வந்து, அதாவது என்னென்ன கண்டென்ட் வந்து இருக்குது. நம்மளுடைய பிஓ வந்து ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டான ஒரு சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் வந்து நமக்கு கொஸ்டினாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற இதை மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? சிந்து மொழியில் ஹரப்பா புதையுண்ட நகரம். சிந்து மொழியில் வந்து ஹரப்பா அப்படின்னா வந்து இது வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஹரப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. புதையுண்ட நகரம் இது வந்து எதுனா சிந்து மொழியில். நெக்ஸ்ட்டு ஹரப்பாவுக்கு முதலில் வந்து வருகை தந்தவர் யாருன்னா சார்லஸ் மேசன். ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய அம்ரிக்கு வந்து வருகை தந்தவர் வந்து அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இருந்து பார்வையிட்டது வந்து எப்போ அப்படின்னா 1853, 1856 அண்டு 75. 1875 இந்த இதிலலாம் வந்து அவர் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணியிருப்பார். ஹரப்பாவில் ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். அவருடைய ஒரு தொடர்ந்த முக்கியமான ஒரு பங்களிப்புனால தான் வந்து அந்த ஹரப்பாவில் வந்து எக்ஸிபிஷன் பண்ணாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்திய தொல்லியல் துறை. இந்திய தொல்லியல் துறை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இவர் வந்து பிரிட்டன்காரரு. இவருடைய உதவியால் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட தலைமையிடம், இந்திய தொல்லியல் துறையோட தலைமையிடம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லி. இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்கப்பா. இந்திய தொல்லியல் துறை வந்து எந்த இயரில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, யாரோட உதவி அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், தமிழக தொல்லியல் துறை. தமிழக தொல்லியல் துறை வந்து 1861, அதாவது 100 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து 1961 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ வந்து அகழாய்வு வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1920 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹரப்பா மொஹஞ்சதாரோட அந்த எக்ஸிபிஷன் வந்து 1920 ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆற்றங்கரையில் தோன்றிய நாகரிகம் வந்து நதிக்கரை நாகரிகம். இதோடைய ஆண்டுகள் வந்து எப்போயாவது தான் கேட்பாங்க, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மெசபடோமியா நாகரிகம் அது வந்து எப்போ அப்படின்னா வந்து 3500லேருந்து 2000 வரைக்கும். சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா வந்து 3300லேருந்து 1900 வரைக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி எகிப்து நாகரிகம் வந்து என்னென்னா 3100லேருந்து 100 அதாவது 1100 வரைக்கும் எகிப்து நாகரிகம். நெக்ஸ்ட் வந்து 1700லேருந்து 1122 இதில் வந்து சீன நாகரிகம். இது வந்து ஒரு மேத்ஸில் அது மாதிரி கூட கேட்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நான் திரும்பி வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு வீடியோ லாஸ்ட்டில் ஒரு கிளான்ஸ் அப்படியே காட்டுறேன். நீங்கள் காப்பி பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. சிந்து ஹரப்பா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது நாகரிகம், நகரம், சிவில் அப்படின்னா வந்து டவுன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.
இதெல்லாம் தேவையில்ல. முதல் முறை மக்கள் தோன்றிய நாகரிகம் எதுனா மெசபடோமிய நாகரிகம். இதெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்கப்பா. முதல் முறை வந்து மக்கள் தோன்றிய நாகரிகம் வந்து மெசபடோமிய நாகரிகம். பொது ஆண்டு இதோடைய அந்த பீரியட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட ரிவர் வந்து ஈரானில் இருக்க டைகிரிஸில் வந்து இது வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த நாகரிகம். இரண்டாம் பழமையானது வந்து சிந்துவெளி நாகரிகம். ஃபஸ்ட்டு வந்து முதலில் தோன்றிய நாகரிகம் வந்து மெசபடோமியா. இரண்டாவது பழமையான நாகரிகம் எதுனா சிந்துவெளி நாகரிகம். ஓகேங்களா. இதோட பீரியட் வந்து என்னென்னா 3300லேருந்து 1900 வரைக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நாட்டுடைய பெயர் வந்து இந்தியா அப்படின்றது சிந்து நதியை வச்சு தான் வந்து அந்த பெயர் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. சிந்து, ஜீலம், சீனம், ராவி, அதாவது பியாஸ், ராவியோடைய பியாஸ் வந்து துணையாறு இதெல்லாமே. சட்லஜ், பஞ்சாப், சிந்து மாநிலம் வந்து பாகிஸ்தான். அதாவது பஞ்சாபில் இருக்க அந்த சிந்து மாநிலம் வந்து பாகிஸ்தான் எனப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டடாக வரக்கூடிய கொஸ்டின். 1826 வந்து சார்லஸ் மேசன் அப்படின்றவர் வந்து இந்த இது வந்து அகழ்வாய்வு பண்ணியிருப்பார். அப்புறம் 1831 வந்து அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அவர் வந்து அம்ரி அப்படின்ற இடத்துக்கு வந்து பார்வையிட்டிருப்பார். 1856-57 லாகூர் டு மொராக்கோ, கராச்சி. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கீழடி, மதுரைக்கு அருகில் உள்ள சிவகங்கை மாவட்டம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பேஸ் ஆய்வு வந்து எப்போ நடத்துனாங்கன்னா 2015. செகண்ட் பேஸ் வந்து 2016. தேர்டு வந்து 2017. ஃபோர்த் பேஸ் வந்து 2018. இது மாதிரி வந்து மொத்தம் 6 தடவை வந்து இது மாதிரி ஆய்வு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி மாவட்டம். இதெல்லாம் வந்து மேட்ச்சில் கேட்பாங்கப்பா. கீழடி, சிவகங்கை அந்த டிஸ்ட்ரிக் எது அப்படின்ற மாதிரி. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். 1970 அலெக்சாண்டர் பாண்டிச்சேரியில் வந்து அரிக்கமேடு மார்ட்டிமர் வீலர் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேங்களா. இதெல்லாம் ஒரு தடவை வந்து கேட்டிருக்காங்க, குரூப் 1 லெவலில் கேட்டிருக்குறாங்க. பாண்டிச்சேரியில் உள்ள அரிக்கமேட்டில் மார்ட்டிமர் வீலர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். இது வந்து 1940 வந்து சிந்து சமவெளி. இந்த புக்கை வந்து எழுதியவர் யார்? அதாவது சிந்து சமவெளி அப்படின்ற புக்கை வந்து எழுதினவர். இது வந்து ஒரு புக்கு பேருப்பா, சிந்து சமவெளி. இந்த புக்கை எழுதினவர் வந்து யார் அப்படின்னா மார்ட்டிமர் வீலர். 1940. காவிரி முதல் சிந்து வரை புத்தகம் எழுதியவர் பாலசுப்ரமணியன் IAS. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அந்த புக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு BOல கேட்பாங்க. ஓகேங்களா. ஹரப்பா இது வந்து புதையின்ற நகரம். மொஹஞ்சதாரோ அப்படின்னா இடுகாட்டு மேடு இதெல்லாம் வரும். அதேமாரி மிகப்பெரிய நகரம், மிகப்பெரிய வந்து பொதுக்குளம். இதெல்லாம் வந்து எங்கன்னா இந்த மொஹஞ்சதாரோட 200 ஹைட்டு, 33 அடி. நீலக்கீழ் அப்படின்ற தார் அடியில் வந்து தார் வந்து போட்டிருப்பாங்க. நீர் வந்து உறிஞ்சாத அளவுக்கு கட்டப்பட்டது எதுனா இந்த பொதுக்குளம். அதேமாரி இது வந்து இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க. நான் வந்து ஃபுல்லாகவே ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி தான் நான் அதில் எடுத்திருக்கேன். எனக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு புரியுதா என்னான்னு கொஞ்சம் பாருங்கள். முதலில் கண்டுபிடித்த உலோகம் வந்து செம்பு, உலோக கலவை வந்து வெண்கலம். அப்புறம் தான் வந்து இரும்பு வந்து கண்டுபிடிச்சிருக்குறாங்க. தாய் வழிபாடு வந்து பசுபதி, அரச மரத்தையும் வந்து வழிபட்டுருக்குறாங்க. ஓகேங்களா. அதேமாரி வந்து புதிய கற்கால மனிதனோட தொடக்கம் வந்து இங்கே தான் வந்து நடைபெற்றிருக்கு. இந்தியாவின் முதற்கட்ட நகர மயமாக்கத்தின் சின்னம் வந்து சிந்து நாகரிகமாகும். அதை விட தொன்மையானது இப்போ சிவகங்கையில் வைகை ஆற்றில் வந்து அமைஞ்சிருக்கிற கீழடி. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற கொஸ்டின் தான். கதிரியக்க ஐசோடோப் கார்பன் 14 வந்து பயன்படுத்தி இங்கே வந்து அதை வந்து ஆய்வு பண்ணியிருப்பாங்க. தொல்லியல் ஆய்வாளர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை எதுனா அந்த கார்பன் 14 ஐசோடோப் முறை.
நெக்ஸ்ட் வந்து ஹரப்பாவுடைய வரலாறு நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தது தான். ஹரப்பா சிந்து மொழிச்சால், இது வந்து ஒரு புதையின நகரம் அப்படின்ற ஒரு மீனிங்கில் வந்து சொல்கிறாங்க. பழைய பஞ்சாபோடைய மான்கொமரி மாவட்டம், இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இது வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னா மான்கொமரி மாவட்டம். பாகிஸ்தான் வந்து ராவி. சட்லஜ் நதிகளுக்கு இடையில் அகழ்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் சின்னம் தான் இந்த ஹரப்பா. இயர் வந்து 1920. ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பாகிஸ்தான் வடமேற்கு பகுதி, பலுசிஸ்தான் மாவட்டம், போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் மெகர்கர். பொது ஆண்டுக்கு முன் 7000 ஒட்டிய காலகட்டத்திலேயே நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை வந்து நிலவி இருக்கு. புதிய கற்கால மனிதனோட தொடக்கம். முதலில் பயிரிடப்பட்ட இது வந்து கோதுமை தான். இது எங்கே அப்படின்னா வந்து இந்த போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் மெகர்களில். நாடோடி மக்கள் நிலையான வாழ்க்கை, விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. அதாவது நாடோடி மக்கள் வந்து என்ன அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து மாறுறாங்க. என்ன அப்படின்னா ஒரு நிலையான வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. விவசாயம், நிலையான வாழ்க்கை, ஒரே இடத்துல தங்கி அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து கொண்டு போகிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விவசாயத்துலேயும் கால்நடை வளர்ப்புலையும் ஈடுபட்டுறாங்க. சிந்து நதி 5 துணையாறுகள். சிந்து வந்து சிந்து நாகரிகத்தின் முன்னோடி எது அப்படின்னா இந்த மெகர்கர். அதேமாதிரி ஹரப்பா பண்பாட்டோடைய தொடக்க நிலை, ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஹரப்பா பண்பாட்டோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோடைய பீரியட் வந்து 3500 2000 வரைக்கும். சமவெளி வந்து பெரும் கிராமங்கள், கிராமப்புற வாழ்க்கை வந்து நகரப்புற வாழ்க்கைக்கு வந்து மாறுறாங்க. அம்ரிகோட்டிஜி சிந்து மாகாணம், பாகிஸ்தான். ஹரப்பாவுடைய முதிர்ந்த நிலை, அது வந்து தொடக்க நிலை, இது வந்து முதிர்ந்த நிலை. இதோடைய பீரியட் வந்து 2600 1900 வரைக்கும். காலிபங்கன் ராஜஸ்தான், காலிபங்கன் என்ற ராஜஸ்தானில் இருக்குது. ராக்கி கர்கி வந்து ஹரியானாவில். மிகப்பெரிய நகரங்கள் வந்து தோன்றியிருக்கு. ஹரப்பாவுடைய முதிர்ந்த நிலையில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்க வந்து கிராம வாழ்க்கை அப்படியே ஸ்டெப்பாக போய் நகர வாழ்க்கையை நோக்கி வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய அந்த எண்டு ஸ்டேஜில் வந்து மிகப்பெரிய அதாவது முதிர்ந்த நிலை அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து மிகப்பெரிய நகரங்களை வந்து தோற்றுவிச்சாங்க. நெக்ஸ்ட்டு ஹரப்பாவோட இறுதி நிலை அப்படின்னா இதோட பீரியட் வந்து 1900 1700 வரைக்கும். லோத்தால், இது வந்து குஜராத்தில் இருக்கிற ஒரு துறைமுகம். லோத்தால் அப்படின்றது வந்து ஒரு துறைமுகம். சிதைவடைய தொடங்கியது, ஏன்னா இறுதி ஸ்டேஜ் ஆயிடுச்சு. லோத்தால் நகரமும் அதன் துறைமுகமும் மிகவும் வந்து பிற்காலத்தில் வந்து நிறுவப்பட்டுச்சு. வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதுகாக்க மிகப்பெரிய தடுப்பு சுவர்கள் வந்து இது வந்து கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து துறைமுக பகுதி. நெக்ஸ்ட்டு இயர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1826 என்ன நடந்துச்சுன்னா சார்லஸ் மேசன், இவர் வந்து ஒரு படை வீரர் மற்றும் ஒரு ஆராய்ச்சியாளர். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் வந்து தமது நூலில் வந்து விவரித்தவர் யாருன்னா சார்லஸ் மேசன் தான். ஓகேங்களா, இது வந்து ஒரு குரூப் 1 லெவல் கொஸ்டினில் கேட்டுக்கிறாங்க. சார்லஸ் மேசன் வந்து ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை வந்து கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா வந்து சார்லஸ் மேசன். அதேமாரி ஹரப்பா நாகரிகம் இருந்ததுக்கான முதல் வரலாற்று ஆதாரம் வந்து எது அப்படின்னா இந்த பாலடைந்த செங்கற்கோட்டை, உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடன் மலை மீது கட்டப்பட்டு இருந்துச்சு. இது வந்து இடிஞ்சு போய் இருந்ததை வச்சு தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சார்லஸ் மேசன் அப்படின்றவர். அப்போ ஹரப்பா நாகரிகம் இருந்ததுக்கான முதல் வரலாற்று சான்று எதுனா இந்த இடிந்த இடிபாடுகளில் உடைய இந்த கோபுரங்களும் சுவர்களும் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 1831 அலெக்சாண்டர் பார்ன்ஸ், இது இடம் வந்து அம்ரிகோட்டிஜி. 1853 1856 1875 இதெல்லாம் வந்து இந்திய தொல்லியல் துறையின் முதல் அளவீட்டாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் வந்து இங்கே வந்து பார்வையிட்டிருப்பார். ஓகேங்களா, அங்கே வந்து பார்வையிட்டிருப்பார் ஹரப்பாவை. இவருக்கு வந்து அங்கே வந்து ஒரு முத்திரை வந்து கிடச்சிச்சு. லாகூர் கராச்சி இந்த இதில் வந்து இந்த ட்ராக்கில் ரயில் பாதையில் அந்த நிலத்தை வந்து தோண்டிய போது இந்த சுட்ட செங்கற்களில் வந்து நிறைய அங்கே செங்கற்கள் வந்து பார்க்குறாங்க. அதை வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நகரம் ஏதோ ஒன்று இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து
ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கருங்கற்களுக்கு பதிலாக இந்த சுட்ட செங்கற்களை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லாகூர், முல்தான், ஹரப்பா பண்பாட்டு ஆதாரங்கள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா லாகூர்லேருந்து முல்தானுக்கு வந்து இந்த ரயில்வே ட்ராக் வந்து போடும்போது இந்த ஹரப்பா பண்பாட்டோடைய ஆதாரங்களை வந்து அழிச்சிருக்கிறாங்க. இடம் வந்து ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. அதுக்கப்புறம் 1861 இந்திய தொல்லியல் துறை ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்த இயர் வந்து முக்கியம். மொஹஞ்சதாரோ, சிந்துமலி, ஹரப்பா நாகரிகம், பருத்தி வந்து முதல்ல வந்து பயிரிடப்பட்ட இடம். லோத்தல் அப்படின்றது சிந்து சமவெளியோடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மொஹஞ்சதாரோ அப்படின்றது உலக பாரம்பரிய தலம் அப்படின்னு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. டோலவீரா அணைக்கட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீர்த்தேக்கங்கள் அதை பற்றி. டோலவீராவில் வந்து அணைக்கட்டு இருந்ததை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. தெருக்கள், வீடுகள் கட்டுமானத்துக்காக சுடாத செங்கற்கள் வந்து சுண்ணாம்பு கலவை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. சேற்று மண்ணாலான செங்கல், சூரிய வெப்பத்திலேருந்து உலர வைத்தல். அதாவது இந்த தெருக்கள், இந்த வீடுகளுக்கு வந்து யூஸ் பண்ண அந்த செங்கற்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு சேற்று மண்ணாலான ஒரு செங்கற்கள். சூரிய வெப்பத்தால் நன்கு வந்து அந்த கல்லை வந்து நல்லா உலர வச்சுருக்குறாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. நகரங்கள், தெருக்கள் சட்டக வடிவமைப்பை வந்து சட்டக வடிவமைப்போட இருந்திருக்கு. தெருக்கள் நேராகவும் ஒன்றையொன்று 90 டிகிரியில் வந்து வெட்டி கொள்ளும்படியாகவும் ஒரு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்திருக்கு. வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு, மேற்கு இந்த ஒரு ஃபார்மில் வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. பெரிய தெரு வந்து 33 அடி. இதெல்லாம் கொஞ்சம் கேட்பாங்க, சம்டைம்ஸ் கேட்பாங்க. பெரிய தெரு வந்து 33 அடி, சிறிய தெரு வந்து 9லேருந்து 12 அடி. சாலை வந்து நல்லா வந்து அகலமாக இருந்திருக்கு. ஒரு வண்டி போகிற அளவுக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றின ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸ். ஓகேங்களா? அப்படி பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து இது எல்லாத்தையும் கூட எழுத வேணாம். அந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும் அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி அப்படியே ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். ஓகேங்களா? நான் அந்த மார்க் பண்ணியிருக்கிறது தான் நமக்கு ஒரு கொஸ்டினாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வரும். நீங்கள் இவ்வளோ விரிவாலாம் நீங்கள் எழுத வேணாம். நான் ஃபஸ்ட்டு, அதாவது நான் ஹிஸ்ட்ரி படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அப்படி எழுதியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் வந்து நான் இதெல்லாம் நிறைய டைம் படித்ததுனால எனக்கு இவ்வளோ ஒரு டீப்பாலாம் எனக்கு தேவைப்படாது. அதேமாரி நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டால் போதும். இந்த கார்பன் 14 இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இந்த லோத்தல் குஜராத்தில் உள்ள அந்த துறைமுகம், அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இயர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இயர்லாம் நமக்கு வந்து கொஸ்டினாக வரும். இந்த ஹரப்பா நகரத்தோடைய இடிபாடுகளை வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் வந்து கண்டுபிடிச்சி விவரிச்சிருக்கிறா அப்படின்னா சார்லஸ் மேசன். இதெல்லாம் குரூப் 1 கொஸ்டின். இந்த அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வந்து அந்த இடம், இந்த இயர், இது ரொம்பவே முக்கியம். 1861 ASI அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். சிந்து சமவெளியோட மான்செஸ்டர் எது அப்படின்னா அது வந்து லோத்தல். இதில் தெருக்கள், வீடுகள் அதெல்லாம் கூட அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா? இது சம்டைம்ஸ் எப்பயாவது கேட்பாங்க, பெரிய தெருவோடைய அந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ, சிறிய தெரு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க்யூ.